பங்கு சந்தையில் வெற்றி அடையணுமா? இதை செய்யுங்க. ஃபர்ஸ்ட் பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுறது முன்னாடி ஒரு ஸ்டேபிள் இன்கம் தரக்கூடிய ஜாபுக்கு போயிடுங்க. நீங்கள் எலக்ட்ரிஷியன், கார்பெண்டர், இன்ஜினியர் டாக்டராக கூட இருக்கலாம். ஆனால் உங்கள் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணி இன்னும் நல்ல இன்கம் தர ஜாபுக்கு போகணும். அப்போ தான் நீங்கள் நிறைய சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஜாபில் இருக்கீங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்றது தான் முக்கியம். இதை ஏன் சொல்கிறேன்னா, ஸ்டாக்ஸோட ப்ரைஸு ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். அதனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் வர வருமானம் வச்சு யாரும் டிபெண்ட் ஆகி இருக்கக்கூடாது. ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு வெல்த் பில்டிங் அசெட்டாக தான் பார்க்கணும். ரெண்டாவது, ட்ரேடிங் எப்போவுமே செய்யக்கூடாது. செபியே சொல்லியிருக்காங்க, ட்ரேடிங் பண்ணுற மக்களில் 99% பேர் மணியை லூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பண்ணாதீங்கன்னு சொன்னால் தான் நமக்கு மனசில் பண்ணணும்னு தோணும். ட்ரேடிங் பண்ணால் நல்ல அட்ரினல் ரஷ் இருக்கும், ஆனால் பணம் நஷ்டம்தான் ஆகும். மூணாவது, அடுத்த 5 வருஷத்துக்கு தேவைப்படாத மணியை மட்டும் தான் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். அதே சமயத்தில் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. மொத்த வருமானத்தில் ஒரு 20% சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுவே பெருசு. ஸ்டாக்ஸ் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸை மினிமம் எவ்வளோ நாளைக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கலாம்? மினிமம் 5 வருஷத்துக்கு வச்சுருக்கணும். ஸ்டாக்ஸை ஒரு பிஸ்னஸாக பாருங்கள். ஒரு பிஸ்னஸ் வளர்கிறதுக்கு மினிமம் 5 வருஷம் டைம் கொடுங்க, அப்போ தான் ஸ்டாக்கோட விலையும் ஏறும். அஞ்சாவது, உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸை அடைவதற்கு ஸ்டாக் மார்க்கெட்டை யூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னும் 5 வருஷத்தில் வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த கோலை அடைவதற்கு நீங்கள் 5 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வரும் லாபத்தை வச்சு வீடு வாங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆறாவது, சரி எவ்வளோ தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம்? மேக்ஸிமம் 20 to 25% பார்க்கலாம். ரொம்ப பேராசப்படக்கூடாது. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட் செட் இருக்கணும். அப்போ தான் இன்வெஸ்ட்மெண்ட் காம்பவுண்ட் ஆகி ஜென்ரேஷனல் வெல்த் கிரியேட் பண்ணும். ஏழாவது, டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்ஸில் தான் மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ணணும். டிவிடெண்ட் க்ரோத் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் பெட்டர். டிவிடெண்ட் க்ரோத் ஸ்டாக்ஸ் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ ஃபியூச்சரில் போடுறேன். ஒரு கம்பெனி டிவிடெண்ட் கொடுத்தா அது நல்ல ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுற கம்பெனின்னு அர்த்தம். அந்த ப்ராஃபிட்டை தான் டிவிடெண்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்குன்னு அர்த்தம். எல்லா டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனியும் நல்ல கம்பெனின்னு சொல்ல முடியாது. எட்டாவது, இன்வெஸ்ட் பண்ணும்போது நெகட்டிவ் மைண்ட் செட்டோட இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கிற கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். ப்ரொமோட்டரோட ஷேர் பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்கணும், அதாவது 50% மேலே இருக்கணும். அப்போ தான் அந்த ப்ரொமோட்டருக்கே அந்த கம்பெனியை முன்னேற்றத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரியும். அதாவது ஸ்டாக்ஸை வாங்குறதுக்கு அப்புறம் அந்த கம்பெனியோட நியூஸு, குவார்டர்லி ரிசல்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். 10வது, ஸ்டாக் மார்க்கெட் மேலே போகும்போது சந்தோஷம் ஆகுறதும் அப்புறம் மார்க்கெட் கீழே போகும்போது டவுன் ஆகுறதும் இருக்கவே கூடாது. எப்போவுமே டெய்லி ஸ்டாக் ப்ரைஸையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. செல்ஃப் கண்ட்ரோல், பேஷன்ஸ் வேணும். நல்ல ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறணும். இந்த வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் பல மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸ் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். தேங்க்ஸ்.